கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேதவசனம் ஆதியாகமம் 40:13. உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். இன்னைக்கு நிறைய பேர் உங்களுடைய ஸ்தானத்திலிருந்து கீழே இறங்கிட்டோன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களா? எனக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் வராமல் போயிடுச்சு அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்களா? எனக்கு நியாயமாக வர வேண்டிய உயர்வுகள், கணங்கள், ஆசிர்வாதங்கள் கைவிட்டு போயிடுச்சுன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்களா? ஒரு காலத்தில் நாங்கள் நல்ல ஆசிர்வாதமாக இருந்தோம், நல்ல நிலைமையில் இருந்தோம், இப்போ அப்படியே கீழே இறங்கிட்டோம் அப்படின்னு சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிறீங்களா? முன்னாடி இருந்த ஆவிக்குரிய வாழ்க்கை இப்போ இல்லை, அப்படியே கம்மியாயிருச்சு, அப்படியே கீழே இறங்கிட்டோன்னு நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். இந்த வசனத்தில் யோசேப்பு சிறையில் இருக்கும்போது பானபாத்திரக்காரனின் கனவை விளக்கி அவன் விடுதலையாகி மீண்டும் பார்வோனின் அரசவையில் பணியில் அமர்வான் என்று விளக்கி சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை. இதே தீர்க்க தரிசன வார்த்தை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு கூட இருக்கலாம். நம்மை மறுபடியும் நம் நிலையில் கர்த்தர் நிறுத்த வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? சங்கீதம் 40:1. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் என்ற வசனத்தின்படி நாம் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தால் அவர் நம்மை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு நிலைநிறுத்துவார், நம்மை கனப்படுத்துவார், நம்மை வழி நடத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கான நாள் வரும் வரை நாம் பொறுமையுடன் காத்திருப்போம். God bless you. Amen. Amen.